இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஆகஸ்ட் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் சிம்ம ராசியில் சந்தித்து வரக்கூடிய புத பகவானுடன் ஜூலை 31 சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு. இதனால் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் சில ராசியில் சேர்ந்தவங்களுக்கு செல்வச் செழிப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இதனால் லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகுது. முதல்ல ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதமான அளவில் தான் பலன் இருக்கும். இந்த மாதம் நிறைய முயற்சிகள் செய்யணும். அதை செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்ப வேணாம். சரியான முயற்சிகள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியை தரும். மாதத்தின் 2ஆம் பாதியில் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கு உங்கள் அதிர்ஷ்டத்திலிருந்து அனைத்து காப்பு பிரதிகளும். நம்ம தொழிலை பற்றி பேசணும்னா, கேது முழு மாதமும் 10ஆம் வீட்டில் நிலைநிறுத்தப்படுறாரு. மேலும் உங்கள் வேலையில் ஆர்வம் குறைவாகத்தான் இருக்கும். உங்கள் மனம் தொந்தரவு செய்யும். நீங்கள் செய்ய வேண்டியதை விட அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னு உணர்வீங்க. இது உங்கள் மனதில் பல்வேறு வகையான எண்ணங்களை ஏற்படுத்தும். மேலும் அந்த காலகட்டத்தில் பதட்டமான உணர்வுகளை ஏற்படுத்தும். மாதத்தின் 2ஆம் பாதியில் நிலைமை சீராகும். வியாபாரிகளுக்கு மாதம் அதிக லாபம் தரும். உங்கள் பணிகளில் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளணும். அது நிச்சயமாக வெற்றிக்கு வழிவகுக்கும். காதல் உறவுகளுக்கு மாதம் மிதமானதாக இருக்கும். மாத பிற்பகுதியில் திருமண முயற்சிகள் ஏற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த மாதம் திருமணமான தம்பதிகளுக்கு சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் திருமண வாழ்க்கையில் அன்பை பேணுவீங்க. இந்த மாதம் பலவீனம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் அதிக கவனம் செலுத்தணும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வருது. மேலும் வீட்டில் அமைதியின்மையான சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவங்க விஷயங்களை கையாள்வது உங்கள் மீது விழுந்துடும். மாணவர்களுக்கு மாதம் வெற்றிகரமாக இருக்கும். மேலும் அவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு நல்ல வெற்றியை பெறுவாங்க. உயர்கல்வி படிப்புக்கும் மாணவர்களாக இருந்தால் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதம் நிதி ரீதியாக மிதமாகத்தான் இருக்கும். மேலும் செலவுகள் ரொம்ப நிலையானதாக இருக்கும். சொந்தக்காரர்கள் செலவுகளை கட்டுக்குள் வச்சிருப்பதை இன்றியமையாததாக சொல்வாங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமப்பொட்டு வைக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, தொழில் வாழ்க்கையிலையும் சரி, கடினமான காலங்களை சந்திக்க போகிறீங்க. ஆகஸ்ட் மாதத்தில் தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலை அளிக்கும். உங்களுடைய நம்பிக்கையை குலைக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சங்கடங்கள் நீங்கள் சந்திக்க நேரிடும். நீங்கள் அதிக ஈகோ கொண்டவர்களாக இருப்பீங்க. மேலும் அவர்கள் உங்களின் கோபத்தை தூண்டுவாங்க. தொழில் ரீதியாக எதிரிகளால் பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் மாதத்தின் 2ஆம் பாதியில் வழிகாட்டிகள் மற்றும் குருக்களின் வழிகாட்டுதலின் மூலம் நேர்மறையான ஆற்றலை நீங்கள் பெறலாம். நண்பர்களுடன் சில தவறான புரிதல்கள் வரலாம். நீங்கள் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியையும் பார்க்கலாம். இந்த மாதம் தவறான வார்த்தைகளாலும் பேச்சு முறைகளாலும் தேவையற்ற சர்ச்சைகள் ஏற்படலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்கள் மனைவி துணையுடன் கண்ணியமாகவும் மென்மையாகவும் உரையாடுவது கடினமாகத்தான் இருக்கும். காதல் வாழ்க்கை குழப்பங்கள் கலந்த உணர்வுகளின் கலவையாக இருக்கும். இருந்தாலும் சரியான வழிகாட்டுதல் திருமண உறவில் மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வரும். காதல் வாழ்க்கையில் புதிய துணையை தேடும் தனுசு ராசி நண்பர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் ஒருவரை சந்திப்பீங்க. தாம்பத்திய வாழ்வில் ஈகோ மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மற்றும் சங்கடங்கள் ஏற்படலாம். அதனால் துணையிடம் அதிகம் எதிர்பார்க்க வேணாம். உறவில் போதுமான அன்பை பெறுவதற்கு கிரகநிலை சாதகமாக இருக்கும். அதுவரை பொறுமையாக இருக்கணும். நீங்கள் உங்கள் துணையை சார்ந்திருப்பதை குறைக்கணும். புதிய காதல் விவகாரங்கள் சில ஆரம்பம் தவறான புரிதலுக்கு பிறகு சுமூகமாக முடியும். திருமண உறவுகளின் நல்லிணக்கம் காண புத பகவானுக்கு பூஜை செய்யணும். தனுசு ராசி நண்பர்கள் கடன்களை தீர்ப்பதிலும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை உருவாக்குவதிலும் முதன்மையான கவனம் செலுத்துவீங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக அதிர்ஷ்டம் மற்றும் ஊகங்கள் மூலம் அதிக அளவு பணத்தை பெறுவதில் கவனம் செலுத்துவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்களை உணர முடியும். இந்த மாதம் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. எதிர்பாராத வெற்றிகள் அல்லது திடீர் வெற்றிகள் மூலம் ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவியின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கடன்களை வாங்க வேண்டி வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு மறைவான ஆதாரங்கள் அல்லது
ரகசிய ஆதாரங்கள் மூலம் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்குதாரருக்கான செலவுகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமாக இருக்குது. வருமான ஓட்டம் சராசரியை விட அதிகமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமற்ற சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது. நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில் கடினமாக இருக்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் மூலம் சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம். ஒட்டுமொத்த வருமான ஓட்டம் தடைபடும். பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம். நீங்கள் சாதுரியமாக செயல்பட தவறுவீங்க. மேலும் தவறான தகவல் தொடர்பு பணியிடத்தில் சிக்கலில் சிக்க வைப்பீங்க. பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் இருக்கும். அதே வேளையில் மாதத்தின் முதல் பாதியில் மேலதிகாரிகளிடமிருந்து சங்கடமான தருணங்கள் ஏற்படலாம். தொழில் ரீதியான கடமைகளை நிறைவேற்ற வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்ற காலம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. புதிய வேலை தேடினீங்கன்னா இந்த மாதம் வேலை கிடைப்பது கடினமாகத்தான் இருக்கும். இது தனுசு ராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத பின்னடைவை கொண்டு வரும். இந்த மாதத்தின் இறுதி வாரம் வர சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டாகும். தொழில்துறையில் இருந்தீங்கன்னா தகவல் பரிமாற்றத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கணும். பணியிடத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் போராட்டங்கள் இருந்த பொழுதும் தனுசு ராசி என்பவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் தொழில் வெற்றியை அனுபவிப்பீங்க. தனுசு ராசிக்காரவங்க ஆகஸ்ட் மாதத்தில் வியாபாரத்தில் வளர்ச்சியில் தேக்க நிலையை பார்ப்பீங்க. விற்பனையின் அளவை மேம்படுத்துவதற்காக வாடிக்கையாளர்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப சந்தைப்படுத்துறது நுட்பத்தை சீர்படுத்த வேண்டியது அவசியம் இருக்கலாம். இது வணிக செயல்முறை மற்றும் வணிகத்தின் வெளிப்புற சூழலுக்கு ஏற்ப இறுதி தயாரிப்புகள் அல்லது சேவைகளை புதுமைப்படுத்துவதற்கான காலகட்டம். இந்த மாதத்தின் மத்தியில் தலைமைத்துவம் மேம்படும். வணிக கூட்டாளிகள் பங்குதாரர்களுடனான தவறான புரிதல்கள் இந்த மாத இறுதியில் தீர்க்கப்படும். இப்போதைக்கு விரிவாக்கத்தை விட ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுக்கறது நல்லது. பணப்புழக்கத்திற்கு மேம்படுத்தணும். வியாபார தேவைகளை பூர்த்தி செய்யணும். அரசாங்க விதிமுறைகள் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் வியாபாரத்திற்கு சாதகமாக இருக்கும். உத்தியோக தொழிலில் மேன்மை பெற கேது பகவானுக்கு பூஜை செய்யணும். தனுசு ராசி என்பவர்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் மனைவி மற்றும் தந்தையின் ஆரோக்கியம் சற்று கவலையளிப்பதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவமனை மற்றும் மருத்துவத்தான செலவுகள் ஏற்படும். மாத தொடக்கத்தில் ஆரோக்கியத்தில் சற்று ஏற்ற இறக்கம் ஏற்படலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு கால் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்கள் கல்வியில் தனுசு ராசி என்பவர்களுக்கு கல்விக்காக 2 முக்கிய கிரகங்கள் சஞ்சாரத்தில் சாதகமாக இல்லாததால் இந்த மாதம் கடினமான நேரமாக இருக்கும். மாணவர்கள் கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுல பகுப்பாய்வு மனதை பயன்படுத்துறதுல சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். சில சமயங்களில் கணக்கீடு மற்றும் சூத்திரங்களை பயன்படுத்துறதுலையும் தவறுகள் நேரலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாடுகளில் விரும்பிய உயர்கல்வியை பெறுவது இந்த மாதத்தில் பலனளிக்காது. கல்வியில் சிறந்து விளங்க தட்சிணாமூர்த்திக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 2, 8, 9, 10, 11, 12, 20, 21, 22, 26, 27, 28 மற்றும் 29. அசுப தேதிகள் 3, 4, 5, 13, 14, 15, 16, 17, 30 மற்றும் 31. இதுவரை அந்த பதிவில் தனுசு ராசி என்பவர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.